ஹாய் இன்டர்நெட். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல திருப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மலையை ஏற போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, மலை சூப்பராக இருக்கா. முதல்ல சிவன் மலை. நம்ம நிறைய சிவன் மலை போயிருக்கோம். அதில் இதுவும் ஒரு சிவன் மலை தான். இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கிற கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்குது. இந்த மலைக்கு பேர் கொன்றாங்கி மலை. இதுதான் அந்த கொன்றாங்கி மலை. இந்த மலைக்கு கீழேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு குடைவரை கோயில் இருக்குது. அப்புறம் மேலே அங்கே ஒரு கோயில் இருக்குது, சின்னதாக இருக்கும். அதோட டாப்பில் உச்சியில் இருக்குது. இதை வந்து மல்லிகார்ஜுனா சுவாமி தான் இருக்காங்க. ரெண்டு இடத்துலையுமே அவங்க தான் இருக்காங்க. பார்க்கறதுக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மலையை பற்றி எல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் போகிறப்பையும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது. முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டாங்க செருப்பு போடக்கூடாது, வெறுங்காலோட நடக்கணும்னு. அங்கேயே பார்த்தீங்கன்னா என்னடா அது வெறுங்காலோட நடக்க சொல்கிறாங்களா மலை மேலேன்னு. ஆனால் போகிற இடம் எல்லாமே நல்ல வசதியாக தான் இருந்தது. இந்த மலையை வந்து காலையில் 6லேருந்து 4 மணி வரைக்கும் தான் ஏற விடுவாங்க. அதுக்கு மேலே ஏற முடியாது, ஏன்னா ஏறிட்டு கீழே இறங்கிறதுக்கு முடியாது. அதனால் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஏறுறதுக்கு விட்றாங்க. இறங்குறது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் இறங்கிடலாம். ஏறுறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸு. இந்த இடம் தான். எடுத்தோடனே நீங்கள் காலை எடுத்து வச்சோடனே மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சி தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதுதான் அந்த ஸ்டார்டிங். நம்ம ஸ்டார்டிங் மேலே ஆரம்பித்தோடனே ஒருத்தரோட வீடியோ பார்த்தோம். இவர் இல்லை, இது நான் தான். இவரும் இல்லை, இன்னொருத்தர் வீடியோ இருக்கார், அடுத்து வருவார் பாருங்கள். இந்த மலையை ஓடி 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 ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவரை நாங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அவரை நானும் பார்த்தேன். கையில் எதுவும் இல்லாமல் கண்ணாமனான்னு அவர்கிட்ட ஓடி வந்துட்டு ஏறிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தேன், சூப்பர். பார்த்தீங்களா நீங்கள் அவர் வீடியோ இருக்குது. டெய்லி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு அவர் இந்த மலையை. நம்ம ஒரு நாள் ஏறுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் ஏறதுக்கு கீழெல்லாம் இந்த மாதிரி அந்த சூடு ஏறாத பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடிச்சிருக்காங்க ஒயிட் கலரில். அதனால் வந்து கொஞ்சம் வசதியாக தான் இருந்தது. இது நம்ம சோலோவாக தான் போனோம். அதனால் வந்து கேமராவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது கேமரா ஒரு இடத்துல வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை எடுக்கிறதுக்கே நம்மளே எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் போகிறதுக்கு நல்ல மழை, செம்மையான மழை வேறு. காற்று தான் செம்ம காற்று. நான் காற்றெல்லாம் குறைச்சிட்டேன் முதல்ல. இந்த ஆடியோவில் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் காற்று அடிச்சு பயங்கரமாக அடிக்கும். 2-3 இடத்துல காமிச்சிருப்பேன். ஆடியோ வரும் பாருங்க, செம்ம காற்று அடிக்கும். அதை காற்றுனாலேயே நம்ம பேசுகிறதெல்லாம் கிளியராக கேட்கவே இல்லை. அங்கே மைக்கில் நம்ம நடக்கிறப்பயே பேசினதெல்லாம். சரிங்களா, கேமரா வச்சோம், நம்ம நடந்தோம், திருப்பி வந்து கேமராவை எடுக்க வந்தோம், எடுத்துகிட்டு போனோம். இதுதான் சோலோ ட்ரக்கில் இருக்கிறது. மலை தெரியுது பாருங்க, நம்ம அடிவாரத்தில் தான் இருக்கோம். இந்த மலையோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரல. நான் காற்று எப்படி அடிக்கு பாருங்க பயங்கரமாக. நாங்க இப்ப மல்லி
செந்தில் டிராவல் வந்துருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வருவீங்க. இப்போ நான் திண்டுக்கல்ல தான் இருக்கேன். நானும் இப்போ தான் வரேன். நான் சென்னையில் தான். ஆமாம், போடுவோம். எனக்கு ஒரு 900 பேர் இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, நம்ம எவ்வளோ மலை ஏறி இருக்கோம் இது வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே ஏறி இருக்கோம். ஆனால் இது மாதிரி எடுத்தோடனே 90 டிகிரியில் ஏறுங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. செம்மையாக இருக்குது. நம்ம வந்து புதிய மலை போயிருந்தோம்னா கடைசியில் போய் பார்க்கறதுக்கு தான், அந்த கடைசி உச்சிக்கு போகிறப்ப தான் பயங்கரமாக ஏறி கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே எடுத்தோடனே இருக்குது. ஒரு 200 மீட்ரு நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே ஏறி கூப்பின்னு வருவதுமே அதே மாதிரி தான். நீங்கள் கடைசியில் போய் தான் பயங்கர கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எடுத்தோடனே நீ கஷ்டப்பட்டு தான் ஏறணும் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் உதவுறதுக்காக தான் இந்த கம்பி கட்டியிருக்காங்க. இது ஒரு பேர் என்னன்னு தெரில. ஒரு வயசான ஒருத்தர் வந்து நமக்காக இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக அவர் தனிப்பட்டால் செஞ்சு இந்த கம்பியெல்லாம் ஊனியிருக்காரு. அவரை இந்த ட்ரிப்பில் பார்க்க முடியுதான்னு தெரில. பார்த்தோன்னா காட்டுறேன் நான். சரி வாங்க, திருப்பி உட்காந்தோம்னா உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வர்றதுக்கு பெருங்காலோட தான் வரணும். மேலே செருப்பு போட்டு ஏற முடியாது. வெறும் பாறைங்க தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் ஏறாது. ஒரு குரூப்பை பார்த்தோமா. இப்போ அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டான். அந்த சின்ன பையன் பேசிகிட்டு இருந்தானால அவங்க கூட அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருந்தான். இந்த மலை வந்து எவ்வளோ ஹைட்டுனா 3850 அடி உயரம். இந்த உயரத்தான் இன்றைக்கி நம்ம வந்து ஏறிட்டு இருக்கோம். 3850 அடி உயரம். இந்த உச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துருக்கிறது வந்து அந்த மலை. இங்கே வந்து பல சித்தர்கள் இருந்திருக்காங்க. இப்போ இல்லை, பட் இப்போல்லாம் இருந்தாங்க. நம்ம அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். அந்த கை காமிச்சு பாருங்க, அந்த இடம் தான் நம்ம வந்து அங்கேருந்து தான் வந்துட்டுருக்கோம். இங்கே சித்தர்கள் வந்து காற்று வடிவில் தான் இருக்காங்க. காற்று வடிவில் இருக்காங்களாம், காகம் வடிவில் இருக்காங்களாம். 2 பேர் இங்கே இருந்திருக்காங்க. பழங்கால கதை அது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே தவம் செஞ்சுருக்காங்களா இந்த சிவன் கோயிலில். ஆல்ரெடி இந்த சிவன் கோயில் இருந்தப்ப அங்கே அவங்க வந்து இருந்திருக்காங்க. காற்று எப்படி அடிக்குது பாருங்க. என் முடி வந்து எப்படி பறக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து அந்த மாதிரி காற்று, அவ்வளோ காற்று, பயங்கரமான காற்று, நிற்க முடியல. இது ஏறுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது இந்த கம்பி தான். இந்த இருக்கு பாருங்க, கம்பி போட்டிருக்காரா. இது ஒரு வயசான ஒருத்தர் போட்டுவார். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவரை. அவர் தான் இந்த வீடியோவை வந்து இந்த கம்பியெல்லாம் வந்து போட்டிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சொனை வேற இருந்துச்சு பக்கத்துலேயே.
இந்த கம்பி ஆவர் தான் எல்லா இடத்துலையும். அதனால தான் ஈஸியாக ஏற முடியுது. எல்லாத்தையும் காற்றுக்கு தள்ளி விட்ரும். கம்பியை பிடிக்காமல் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக காற்று தள்ளி விட்ரும். அவ்வளோ காற்று அடிக்குது, பயங்கரமான காற்று. இந்த மலையில் ஏறுறதுக்கு காற்று தான் எப்படி அடிக்குது பாருங்க காற்று. இது மழை பெஞ்சப்ப சேர்ந்த தண்ணி அப்படியே இருக்குது. ஆனாலும் கீழேருந்து ஊற்று மாதிரி ஏதோ வருது, அப்படியே இருக்குது அந்த தண்ணி. ஆனால் இந்த மலையை பார்த்தாலே சுயம்பு மாதிரி தான் இருக்கும். சுயம்பு லிங்கம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும் இந்த மலை. காற்று ஒரு இடத்துக்கு ஏறினதுக்கப்புறம் எப்படி காற்றடிக்குது பாருங்க. இனிமேல் பயங்கரமாக காற்றடிச்சிது. இது நான் பாதி மலைக்கு மேலே ஏறிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று சுற்றி அடிச்சிது. என் முடியை பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குன்னு தெரியுது பாருங்கள். நான் மொபைலில் வச்சே எடுக்க முடியல இந்த தடவை வீடியோ. இல்லாட்டி மொபைலில் தான் எடுப்பேன், மொபைல்லே எடுக்க முடியல. மொபைல் எடுத்தால் நம்ம செல்ஃபி ஸ்டிக் வச்சா சாய்ச்சி விட்ருது அப்படியே காற்று. அவ்வளோ தூரத்துக்கு விட்டால் பறந்துடும் உங்கள் மொபைல், அப்படி காற்றடிச்சிது. அதனால தான் சின்ன கேமராவிலையே கையிலையே வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை. இது பக்கத்தில் ஒரு காலேஜ், விவசாய காலேஜ். அந்த நிற்கார் பாருங்க, பச்சை கலர் சட்டை, அவர் தான் ஒரு ப்ரொஃபஸர். அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாத்தையும் பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. முதல்ல ரங்கமலை போயிருக்காங்க. அதுக்கு இவங்களோட போன வாரம் சண்டையில் இந்த வாரத்துக்கு இங்கே வந்திருக்காங்க. ரங்கமலையை போயிட்டு இப்போ கொன்றாங்கி மலை ஏறிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் ரங்கமலை இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டீம் தான் விவசாய டீம். அவங்கக்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளம்பிட்டோம். திருப்பி மேலே ஏறிட்டோம். கிட்டத்தட்ட பாதி மலை ஏறியிருக்கோம். பார்த்தா தெரியுதா, இப்போது பாதி முக்கால்வாசி ஏறிட்டோம். இந்த இடம் தான் காற்று பயங்கரமான அடித்த இடம். ரொம்ப ஆபத்தான இடமா வேற இருந்தது. ஏன்னா செங்குத்தாக இருந்தது, 2 பக்கமும் கம்பி இருந்தது இல்லைங்களா. பயங்கர செங்குத்தாக இருந்தது. இந்த இடத்துல ஏறுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம நிறையா மலை போயிருக்கோம், அகஸ்தியர் மலையெல்லாம் போயிருக்கோம். அங்கேயும் கூட சில இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி அப்படியே ஏறுற மாதிரி தான் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த காற்றுன்ற மாதிரி என்ன காற்றே கேட்கலன்றீங்களா. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நான் அந்த காற்று சத்தத்தை கேளுங்க. எப்படி காற்று சத்தம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் அந்த காற்று சத்தம் ஃபுல்லாக. நான் பேசுகிறதுக்காக இதை காற்றெல்லாம் கட் பண்ணிவிட்டு சரி கிளியராக இருக்குமேங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ தூரம் மேலே ஏறியிருக்கும் பாருங்கள். காற்றடிக்கிறது தெரியுதா இப்போ உங்களுக்கு? அவங்களோட எப்படி பறக்குது பாருங்கள் அவங்க ட்ரெஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் தலை பறக்கும் பாருங்கள். என் தலை முடி பறக்கும் அப்படியே பயங்கரமாக. அவ்வளோ காற்றடிச்சிது பயங்கரமாக. இதை தாண்டினோன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம மலையோட அந்த குடைவரை கோயில் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போயிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுதான் உச்சி. அந்த உச்சி தான் எவ்வளோ 3850 அடி. இப்போ நீங்கள் அடுத்து காற்று சத்தத்தை கேட்க போகிறீங்க. கேளுங்க நல்ல.
அவ்வளோதான். காற்று சத்தம் எப்படி இருந்துச்சு? நான் பாதி கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படியும் போயிட்டுருக்கேன் பாருங்கள். எப்படி பார்க்குது பாருங்கள் முடி. இப்போ நம்ம எங்கே போயிட்டோன்னா இதுக்கு இந்த தூரம் கொஞ்சம் தூரம் போனோன்னா மேலே வந்து மல்லிகார்ஜுன சாமி அந்த வந்து என்ன குடைவரை கோயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி பாறையை குடஞ்சி அதுக்குள்ளே இருப்பார் ஒரு சிவன் இருப்பார். அவரை போய் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து அவரை பார்த்ததுக்கப்புறம் இந்த மலையோட உச்சிக்கு போக போகிறோம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். உச்சியும் செம்மையாக இருந்தது. வியூ மேலே பார்த்தீங்கன்னா ரங்கமலை தெரிஞ்சுது. சுற்றி சுற்றி வியூ வேறு மலையே இல்லை. இதே ரங்கமலையும் வந்து இதே மாதிரி சிவன் மலை மாதிரி தான் இருக்குது. அதுவும் இது மாதிரி கூம்பா அப்படி இருக்குது. செம்மையாக இருந்தது. இங்கே முன்னொரு காலத்துலலாம் வந்து இருந்திருக்காங்க சித்தர்கள்லாம். இப்போ இங்கே மேலே யாரும் இல்லை, சித்தர்கள்ன்ற மாதிரி யாரும் இல்லை. பட் கோயில் இருக்குது, டெய்லி பூஜை நடக்குது அந்த கோயிலுக்கு. காலையில் நீங்கள் ஒரு 11 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த குடைவரை கோயில் இருக்கிற இதில் வந்து பூசாரி இருப்பார். நம்ம பார்க்கலாம் சாமியை உள்ளே போய். இல்லாட்டி போக முடியாது உள்ளே. இதான் அந்த குடைவரை கோயிலுக்கு போகிற கடைசி ஸ்டெப். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா பயங்கர பதலமாக இருக்கும், அங்கே கம்பி இருக்கும். இந்த பக்கம் நார்மலாக ஒரு பாறை இருக்குது, ஒத்தடி பாதை மாதிரி தான். அதில் தான் போகணும். கம்பியை பிடிச்சிட்டு தான் போனோம். காற்று இருக்குது பயங்கரமாக. வெறுங்காலோட நடக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் வெறுங்காலோட நடக்கல, ஷூவை போட்டு தான் போவேன் எல்லா ட்ரக்குக்கும். அதனால் இங்கே போனோடனே கழட்ட சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா அங்கே இருக்கா இந்த கோயில் பக்கத்துலேயே. இங்கேயே ஒரு சுனை இருக்குது, பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, கோயில் இருக்குது. இதுதான் அந்த இங்கே இருக்கா சுனை. இதுதான் மல்லிகார்ஜுன சுவாமி குடைவரை கோயில். இதுதான் 2 ஸ்டெப் இருக்குது உள்ளே. ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது, செகண்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் நம்ம சாமியை பார்க்கலாம். போகலாம், குடிஞ்சு தான் போகணும். உள்ள வரைக்கும் லாஸ்ட்டில் போகலாம். நான் ரிட்டன் வர்றப்ப சாமி எடுத்தேன். அந்த இமேஜ் ரிட்டன் வர்றப்ப இருக்கும். இப்போ நம்ம மேலே போகிறோம். இங்கே இதுதான் மேலே, இன்னொரு அந்த உச்சிக்கு போகிறதுக்கு. இதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் இருக்காது. நம்ம வந்து டைரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ முக்கால்வாசி உயரம் வந்துட்டோம். எவ்வளோ உயரம் வந்துட்டோம்? 3850 அடி. கிட்டத்தட்ட எவ்வளோ 1165 மீட்டர் இந்த ஃபுல் மலை. இது ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். மெதுவாக ஏறினா ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேலே உச்சிக்கு போகிறதுக்கு. வெறுங்களோட ஏறனால இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமாக கூட இருக்கும். அவ்வளோதான். ஆனால் 2 பக்கம் கம்பி இருக்குது, அதனால் அதை பிடிச்சிக்கிட்டே போகலாம். எல்லோரும் யார் வேணாலும் போகலாம். அப்படியே ஏறணும். மலை ஏறுறதுக்கு கஷ்டப்படுறவங்க வந்து இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஏற முடியாது. மற்றபடி எல்லாம் இந்த பக்கத்தில் இருக்க கிராமத்துக்காரங்களாம் வராங்க. எல்லோரும் பசங்க சின்ன குழந்தைங்கள்லாம் வருதுங்க. சில பேர் பொம்பளைங்களும் ஏறுறாங்க. சில பேர் ஏறி வராங்க, சில பேர் இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே பாதியிலே எவ்வளோ தூரமானு திரும்பி போயிடுறாங்க. எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அழகை பார்க்குறவங்க, இந்த மலையை ஏறணும்னு வர்றவங்க கண்டிப்பாக ஏறி பார்க்கலாம். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் அடுத்து. இவங்க வந்து நம்ம பஸ்ஸில் வர்றப்ப இவங்களும் இங்கே தான் வர்றதா சொன்னாங்க. பட் இவங்களுக்கும் தெரியல, நானும் இங்கே கூட தான் வருவேன்னு வந்து இறங்கணும். ஆனால் இவங்க முதல்ல வேகமாக போயிட்டாங்க. இப்போ அவங்க மேலே ஏறிட்டு இப்போ கீழே இறங்கிட்டாங்க அவங்க. இதுதான் அடுத்து. இப்போ நம்ம மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸே இருக்காது. கீழேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இந்த பக்கம் இது வலது கை பக்கம், வலது கை இடது கை பக்கம். ஆனால் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வெறும் பாறையாக இருக்கும். அப்படியே இதை பிடிச்சிக்கிட்டு தான் மேலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போனோம். இப்போ அந்த நமக்கு முன்னாடி மேலே போனாங்க பாருங்கள், அவங்க கீழே இறங்கிட்டாங்க. அவங்களோட பேசணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு அப்படியே நம்ம திருப்பி மேலே ஏற ஆரம்பித்தோம். பார்த்துட்டீங்களா? எங்கேருந்து வர்றீங்க? சென்னையா? அடுத்து எங்கே பார்க்குறீங்க? புரியல.
இல்லை என்னைக்கு கிளம்ப போகிறீங்க? இன்னைக்கு முடிச்சிட்டு. அப்படியா? நீங்கள் திண்டுக்கல் போனீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்குது இதே மாதிரி. ஐயோ அங்கிள். அது திப்பு சுல்தான் கோட்டை. அது ஆக்சுவலி அது நல்லாயிருக்கும். இது மாதிரி இருக்காது, ஒரு கிராஜுவலாக இருக்கும். அதுக்கு ஒரு நாள் தேவைப்படானா. திப்பு சுல்தான் கோட்டை ஊமுத்துற மறைஞ்ச இடம் அது. ஆக்சுவலி முதல்ல திப்பு சுல்தான், அப்புறம் இங்கிலீஷ்காரன், நான் வீட்ல வெட்டிடுவாங்க. அது நிறைய பேர் இருந்து அங்கே இடம் நிறையா இருக்கு. பார்க்கறதுக்கு திண்டுக்கல்லே இருக்கு, சிட்டிக்குள்ளேயே இருக்கு, எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. ஆமாம், பாருங்க பாருங்க. தேங்க்ஸ். நம்ம எங்கே அகஸ்தியர் மலையில் போகிற மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி செயினை பிடிச்சி போனால் உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அப்பா, போனதில்லை. முட்டி இடிக்குது. அவ்வளோ அப்படியே மேலே ஏறினோமா, ஏறி மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த உச்சி. இதுதான் வந்து குன்றாங்கி மலையோட உச்சி. மேலே வந்து இங்கே ஒரு சிவன் இருக்கார், நடுவில் ஒரு சிவன் இருக்கார், கீழே ஒரு சிவன் இருக்கார், மலையே ஒரு சிவனாக இருக்கார். இதுதான் அந்த மேலே வியூ பாயிண்ட், குன்றாங்கி மலையோட வியூ பாயிண்ட். மேலேயும் காற்று பயங்கரமாக அடித்தது, பயங்கரமாக அடித்தது. இந்த மலையை வந்து எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, தெரிவிச்சிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் சர்வே, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து கொடைக்கானல், அப்புறம் திருமலை, அப்புறம் இந்த மலை, இந்த 3 மலையையும் ட்ரையாங்கிள் பண்ணி சர்வே எடுத்திருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு யார் பிரிட்டிஷ்காரன் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் நிறையா அளவீடுகளுக்காக இந்த 3 மலையை தான் அந்த காலத்தில் எப்படி எடுத்தாங்களோன்னு தெரில. ஆனால் அது வரலாறுல அந்த மாதிரி இருக்கு. 3 மலையும் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு இந்த மலையோட அளவை வந்து எடுத்திருக்காங்க. என்னடா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, காற்றுக்கு சாட்சி விட்டுறது கேமராவை. இது வந்து மொபைலில் வச்சு எடுத்த செல்ஃபியில் அதை அப்படியே ஃபுல்லாக சாட்சி விட்டுருது அப்படியே கேமராவை. காற்று அப்படி அடிக்குது பயங்கரமாக. மேகங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது. வியூ பாயிண்டில் செம்மையான ஃபோட்டோஸு, நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் அந்த இடத்துல. வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கிளியர் ஸ்கையாக இருந்ததுனால, மழை இல்லாதனால நல்லா பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருந்தது. எல்லாரும் வாங்க இந்த குன்றாங்கி மலைக்கு. எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்தில், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தில் கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து நீங்கள் ஒட்டச்சத்திரம் பஸ்ஸில் வந்துட்டு
ஒட்டக்கத்திரத்துலேருந்து இங்கே கீரனூருக்கு இந்த மலைக்கு மலை வாசல்லையே இறங்குறதுக்கு பஸ் இருக்குது. டவுன் பஸ் வந்தீங்கன்னா இந்த இங்கே மலைக்கிட்டே இறக்கிடுவாங்க. நார்மல் ரூட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கீரனூர் கிராமத்துலேருந்து வெளியே நடந்து வரணும். அதனால் ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற டைம் கீப்பரை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 6:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. கரெக்டாக அது ஏறினீங்கன்னா இங்கே வந்துடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்ருவாங்க. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். காற்று தாங்க இந்த மலைக்கு. எப்படி நான் போனது ஆடி மாதம் நாளில் காற்று இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு அழகான பூச்சி பார்த்தோம். எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், ஆனால் இவ்வளோ ஹைட்லேயும் இந்த பூச்சி இருக்குது. நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து நம்மளோட ஃபோட்டோ பார்க்க போகிறோம். நம்ம எடுத்த ஃபோட்டோ ஒரு 2-3 ஃபோட்டோ வந்துடுவோம் அடுத்து. அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் அந்த மேலே இருக்க சிவன் கோயில். நம்ம வியூ, நம்மளோட ஃபேமஸான போஸ் இதுதான். போஸ் எல்லா நம்ம போகிற ட்ரெக்கிங்கில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு போஸ் இருக்கும். ஸோ மேலே வந்துட்டோம் நம்ம. இது அங்கே இருந்த பூ ஒன்று அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த குன்றாங்கி மலை, இந்த மலையோட உச்சிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏற முடியாத மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கான வழி இருக்குது ஏறுறதுக்கு. ஏறி முடிச்சாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நல்லா இருந்தது எனக்கு. பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு திருப்பி. நம்ம இது எங்கே இருக்குது, அகஸ்தியர் மலையில் இப்படி தான் 2 பாறைக்கு நடுவில் போவோம். அது மாதிரி இங்கேயும் 2 பாறைக்கு நடுவில் தான் ஏறுறதுக்கு வழி இருக்குது. வேறு எங்கேயும் வழி இல்லை. வேறு ஃபுல்லாக பாறையாக இருந்தது. இதுதான் போகிறதுக்கு வழி. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் இறங்கி இப்படி போனோம். நம்ம வந்து இப்போ ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக இங்கே ஒரு சுனை இருக்கு. இங்கே ஒரு சுனை இருக்கிறது. வாங்க அதையும் பார்ப்போம். கிட்டத்தட்ட 3000 அடிக்கு மேலே ஒரு சுனை. தண்ணி எப்பயும் இருக்குது, சூப்பராக இருக்குது. தண்ணி குடிச்சாச்சு. எப்படி இந்த சுனை இருக்குது பாருங்க, எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. இயற்கையாகவே தண்ணி வேணும் அப்படின்னு இங்கே பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு செடி இருக்குங்க. அங்கே பாருங்க இன்னொரு சுனை பெருசாக இருக்குதுங்க. அங்கே அதையும் பார்ப்போம் அடுத்து உள்ள போய். இங்கே பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. முருங்கை மாதிரி இருக்குது இந்த செடி. புது விதமான செடியாக இருக்குது. அதில் ஒரு புது விதமான பூ இருக்குது. உள்ள தெரியுதான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்கு. பூ எடுக்க முடியல. நேராக தெரியறது தான் ரங்கமலை. இங்கே ஒரு சுனை சூப்பருங்க. நிறைய பெருசாக இருக்குங்க. அது சின்னதாக இருக்கு, நல்ல பெரிய சுனையாக இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. நேராக தெரியறது ரங்கமலை. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. கர்ணம் தப்புனா மரணங்கிற கதை தான். அதனால கேர்ஃபுல்லாக பத்திரமா இருங்க வந்தீங்கன்னா. இதான் மலையோட உச்சி. போயிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாகவே இந்த கள்ளிச்செடி தான் இருக்குது மலை ஃபுல்லாக. சரி நம்ம போவோம். நம்ம எல்லாம் பார்த்தோம். ரங்கமலையும் பார்த்தோம், மேலே உச்சியும் பார்த்தோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே இருக்கிற அந்த குடைவரை கோயில் மல்லிகார்ஜுனரை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம்.
செம்மையாக இருந்தது. மலை ட்ரெக்கிங் போகிறதுக்கு செம்மையானது. ஷூ இல்லாமல் வெறுங்காலோட நடக்கணும். வெறும் பாறைங்களாக இருந்தது. உச்சியில் ஏறுறதுக்கு சூப்பராக இருந்தது. வெயிலுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு தான் பிரச்சனை. எல்லோரும் தண்ணி எடுத்துகிட்டு மேலே அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அப்படி ட்ரெக்கிங் வர்றவங்க வந்தீங்கன்னா மேலே சிவனை பார்க்க வர்றதுக்கு வரலாம். இங்கே சுயம்புது தண்ணி இருக்குது. மேலே எங்களுக்கு அந்த சுனையில் இருக்குது. பட் அதை குடிக்கிறவங்க குடிக்கலாம். சில பேர் அதை க்ளீன் பண்ணி தான் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. நானே குடித்தேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரெக்கிங் போகிறதுக்கு செம்மையான இடம் தான். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஒரே நாளில் முடிக்கலாம். இங்கே பக்கத்தில் இன்னும் 2-3 இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மலை ஏறலாம். திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்குது, அந்த மலை ஏறலாம். ரெங்கமலை ஏறலாம். ஆனால் திண்டுக்கல் வந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது. பார்த்தோம் இன்னைக்கு மல்லிகார்ஜுன் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? இன்னைக்கு ரொம்ப நேரம் மலை ஏறி கொன்றாங்கி மலைக்கு வந்திருக்கோம். திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் மாவட்டத்தில் இருக்கிற கொன்றாங்கி மலைக்கு மலை ஏறி இருக்கோம். அங்கே மலை மேலே இருக்கிற மல்லிகார்ஜுனா சுவாமியை பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே ஒருத்தரை பார்த்தோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட மகாபாரத காலத்து கோயில் இது. பாண்டவர்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிங்கம் மல்லிகார்ஜுனா அப்புறம் கீழே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். எங்கே இருக்கும் பார்த்தீங்களா? தெரியுதா? இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியுது பாருங்க. அங்கே தெரியுது பாருங்க கலர் ஷெட்டு. அங்கேருந்தா வந்தோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். வர்றப்பே காற்று செம்மையாக தூக்குன்னு தூக்கிருச்சு. மொபைல்லாம் கையில் வைக்கவே முடியல. அதனால மொபைலில் எடுக்கவே இல்லை. நம்ம கேமராவில் தான் எடுத்தோம். இந்த தடவை மொபைலில் பார்க்குறோம். எங்கே பிடிச்சிக்கிட்டே நடந்தாதான் நடக்க முடியும். இந்த கம்பியை பிடிச்சிங்கன்னா இல்லாட்டி தள்ளி விட்டுரு. இந்த கம்பி கட்டின தாத்தாவுக்கு வணக்கம் ரொம்ப. ஏன்னா இவர் தான் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இவர் தான் பண்ணியிருக்காரு. தாத்தா நிறைய வீடியோவில் இருப்பார். வீடியோ கிடைக்கல. அவர் கட்டுறதுனால தான் இப்போ ஈஸியாக நடந்தோம். இல்லாட்டி காற்றுக்கு நம்மளால் தள்ளி விட்டுரும். அவ்வளோ காற்று அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க என் முடி எப்படி ஆடிச்சுன்னு. என் பேக்கையே தூக்கிருச்சு அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இறங்க போகிறோம். எப்படி இறங்குறது? இங்கே தான் இருக்கு கம்பி. அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுக்க முடியுமான்னு தெரியல. எல்லோரும் மலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்க. வீடியோவில் காட்டுறது எதுவும் நேரில் வந்தால் தான். எல்லா வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம், மலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்ம கண்ணில் பார்த்தா தான். வீடியோவில் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அவ்வளோதான். கண்ணில் பார்த்தா தான் அதோட அழகு தெரியும்.
இதெல்லாம் ஏறுறப்ப ஒன்றும் தெரில, ஆனால் இறங்குறப்ப எப்பா செம்மையாக இருக்குது. எல்லா மலையும் ஏறுறப்ப ஈஸியாக ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் இறங்குறப்ப பயங்கர கஷ்டமாக இருக்கு. அப்பா அது வேற, செருப்பு வேற போகக்கூடாது, ஷூ போடாமல் ஏறினது செம்மையாக இருக்கு. கீழே இறங்கிட்டு இருக்கோமா, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ செங்குத்தா இதில் தான் ஏறி வந்தோம். ஏறுறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இறங்குறப்ப பாருங்கள் எப்படி இறங்குற மாதிரி இருக்குதுங்க. இந்த பக்கமும் அதில் பாதாளமாக இருக்குது, இந்த பக்கமும் அதில் பாதாளமாக இருக்குது. ஆனால் செங்குத்தலுக்கு படி எப்படி ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். இதில் காற்று வேறு, செம்ம காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். காற்று தான் இங்கே, இந்த ஆடி மாதனால இப்படி காற்றான்னு தெரில, செம்ம காற்று. சரி, இவ்வளோ நேரம் நம்ம செந்தில் ட்ராவல் ரேடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இப்போ நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது. திண்டுக்கல் வந்தீங்கன்னா இந்த ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கிற கீரனூர் கிராமத்தில் இருக்கிற இந்த கொன்றாங்கி மலை, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ரெங்கமலை, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பள்ளிமலை, எல்லாம் வரிசையாக இருக்குது. இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஆப்போசிட் போனீங்கன்னா சிறுமலை இருக்குது. சிறுமலைக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு வெள்ளிமலை இருக்குது. அங்கேயும் இது மாதிரி மலை மேலே பஸ்ஸில் போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து மலை ஒரு மலை இருக்குது, அங்கேயும் போகலாம். வெள்ளிமலை அதுவும் சிவன் தான், நல்லாயிருக்கும். அங்கேயும் சூப்பராக இருக்கும், அங்கே குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா. திண்டுக்கல்லையே கோட்டை ஒன்று இருக்குது, நம்ம திப்பு சுல்தான் கோட்டை, அதுவும் மலை தான். அது கல் மலை, ஃபுல்லு கல் தான். அது மேலே தான் அபிராமி அம்மன் கோயில் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வர்றப்ப அந்த கோயிலை கீழே இறக்கிட்டாங்க, மேலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ அந்த அபிராமி அம்மன் வந்து உள்ளுக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே நடுவில் இருக்குது. அந்த கோயிலை தாண்டி தான் நம்ம அந்த திண்டுக்கல் மலைக்கு போகணும். ராக் ஃபோர்ட், திண்டுக்கல் ராக் ஃபோர்ட், அங்கே தான் ஊமத்துறை மறைஞ்ச இடம். அங்கெல்லாம் குகையெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் மூடிட்டாங்க, இப்போ எதுவும் இல்லை. ஆனால் மலையை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா கோட்டை இருக்குது, மேலே கோயில் இருக்குது, கோயிலோட அந்த காலத்து கல் கட்டடங்கள் இன்னும் இருக்குது, அப்படியே இருக்குது. கீழேருந்து திண்டுக்கல்ல மலையை ரசிக்கலாம். அங்கே 2 பீரங்கி வேறு இருக்குது, ஒரு பீரங்கியில் குண்டோடு இருக்குது, ஒரு பீரங்கி, அதையும் பார்க்கலாம். அதனால் திண்டுக்கல் வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் பிளான் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ஒரு நாள் ஆகி போயிடும். அப்புறம் ஒரு நாள் இங்கே ரெங்கமலை ட்ரெக்கிங்னா, ரெங்கமலையை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கொன்றாங்கி மலை, ஒரே 2 மலை இல்லை 3 மலை, 3 நாளாக பிளான் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் திண்டுக்கல் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டுச்சுன்னா கொடைக்கானல் இருக்குது பக்கத்துலேயே, அதுக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம் ஜாலியாக. கொடைக்கானலில் ட்ரெக்கிங் இருக்குது, இல்லை சும்மா சைட் சீயிங் வேணால் சைட் சீயிங் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரக்கு ரொம்ப, எல்லா மலையோட இந்த மலை ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் செங்குத்தாகவும் இருந்தது நான் பார்த்த மலையில். அதனால் நல்லா இருந்தது இந்த கொன்றாங்கி மலை. எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னாங்க, அது மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. இன்னும் ஏறுறது ஒன்றும் தெரியல, ஆனால் இறங்குறது தான் ரொம்ப செங்குத்தாகவும், அதுவும் காலில் பெருங்கலோட நடக்கிறது தான் இப்போ இந்த மலைக்கு. ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மலையை வந்து வெறுங்கலோட எல்லாம் போகணும், ஷூவெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கீழேயே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம பேக்கோட தான் போனோம். இந்த பேக்கில் வெயிட்டு இதோட சேர்த்து தான் பாருங்க. நடக்கிறதே கஷ்டமாக தான் இருந்தது, அதனால பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. கேமராவும் பேசிட்டு நடக்கிறது கஷ்டம்தான். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. பார்த்த எல்லாருக்கும், இந்த கொன்றாங்கி மலையை பார்த்த அனைவருக்கும். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே காமிக்கிறோம், எல்லாத்தையும் பிட்டாக காமிச்சோம்னா 10 நிமிஷத்தில் முடிக்கலாம். நம்ம வந்து ஃபுல் லென்த்தாக போடுறோம், அதனால வந்து தான் நம்ம வீடியோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், எந்த ஒரு இது இருக்காது. கீழே தெரிஞ்சு பாருங்கள் ஷெட்டு, அங்கே தான் நம்ம போகிறோம். ஏறுற இடம் தான் இப்போ இறங்க போகிறோம். அங்கே தான் இறங்கி வந்துட்டோம். நம்ம அடுத்த ட்ரக்கில் இனி சந்திப்போம். அடுத்து கொஞ்சம் ராஜஸ்தான் வீடியோ வேறு பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போடுவோம். அந்த வீடியோலாம் ரொம்ப நாள் ஆச்சு, வேறு டைம் கிடைக்கல, அதனால் போட முடியல. இப்போ அடுத்து போடுவோம் அந்த வீடியோ வரிசையாக.
ஓகே, எல்லாருக்கும் நன்றி. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வந்துட்டேங்க. எத்தனை மணி நேரம் ஆச்சுங்க? என்ன ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு மேலே ஏறுறதுக்கு. கீழே இறங்குறதுக்கு கஷ்டம் தான். ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம்.